أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم يا الله يا ربي يا رحمانே உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி தந்தல் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி யா அல்லாஹ் எங்களுடைய கவலை தூக்கம் எல்லாத்தையும் போக்கி யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கிருபை ரஹ்மத் செய்ய அல்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் சத்தனம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இந்த ஆயா ரெண்டு பார்ட் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டை இந்த ஸ்லைட்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். صراط الذين أنعمت عليهم அது வரைக்குமான பார்ட் என்னன்னா, எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி. யாருக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சான் அப்படின்னா, நேர்வழியில் இருக்கவங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கான். உண்மை மற்றும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் கீழ்ப்படிந்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கான். அப்படிப்பட்டவர்களோட வழியை தான் நம்ம அல்லாட்ட எல்லாம் அந்த வழியில என்னை நடக்க வை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றி அவன் தடுத்தவற்றை தவிர்க்கும் மக்கள். அல்லாஹ் சொல்றான், وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ والشهداء والصالحين وحسن أولئك رفيقا ذلك الفضل من الله وكفى بالله عليما. எவர் அல்லாஹ்வுக்கும் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்த நபிமார்கள், சித்திக்குகள், உண்மையாளர்கள், சுஹதாக்கள், இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவர்கள், நல்லோர்கள் ஆகியோருடன் இருப்பார்கள். இவர்கள் எத்தகைய அழகிய தோழர்கள்! இது அல்லாஹ்வின் அருளாகும். அறிந்தவனாக அல்லாஹ் போதுமானவன். சோ இந்த ஆயத்துல நம்ம என்ன படிச்சுக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவங்க யார் யாரெல்லாம்னா, நபிமார்கள், உண்மையாளர்கள், இறைவழியில் உயிர் தியாகம் செய்தவங்க, நல்லவங்க. இந்த வழியில தான் நம்ம அல்லாஹ்வை அல்லாஹ் எங்களை நேர் வழியில நடத்து, நீ யாருக்கு அருள் புரிஞ்சாயோ அவங்களோட வழியில நடத்து அப்படின்னு சொல்றோம். இந்த அருள் புரிஞ்சவங்களுடைய இந்த வழியை தான் அல்லாஹ் முழுமையா குரான்ல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரான். நிறைய படிக்க படிக்க வரலாறுகளா வரும் தானே. மூசா நபியோட ஸ்டோரி நிறைய வந்திருக்கும். ஏன் அல்லாஹ் அந்த வரலாற்றை திரும்ப திரும்ப நம்மளுக்கு சொல்றான் அப்படின்னா, அந்த வரலாற்றை நம்ம படிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து என்ன அவங்க வழியை பின்பற்றினாங்களோ அந்த வழியில நம்மளும் பின்பற்றி செல்றதுக்காக. அடுத்த பார்ட் அதுலயே அதே ஆயத்துல இருக்க கைரில் மகதூபி அலைஹிம் வலத்தாலின் அது ஒரு விளக்கத்தை பார்க்க போறோம். உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்கள் வழி. எல்லாம் உன்னோட கோபத்துக்கு ஆளானவங்க வழி வேணாம். அதே மாதிரி வழி தவறி போனவங்களோட வழியும் இல்லாம காப்பாத்து. அதன் யார் கோபத்துக்கு ஆளானவங்கன்னா யாரு அப்படின்னா, இதுதான் நேர்வழி அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அதை பின்பற்றாத மக்கள், அவங்க மேல அல்லாஹ் கோவப்படுறான். அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அது யூதர்களை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அல்லாஹ் மத்த குர்ஆன் ஆயத்துலயும் இத பத்தி சொல்லுவான். அப்ப வழி தவறியவங்க யாரு அப்படின்னா, நேர்வழியை தொலைத்தவர்களை அல்லாஹ் வழி தவறியவர்கள் என்று குறிப்பிடுகிறான். நேர்வழி இன்னதென்று தவறாக புரிந்து கொண்டு அதை பின்பற்றி வாழும் மக்களை வழி தவறியவர்கள், அவர்களை கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது அல்லாஹ்விடம் இருந்த அறிவை பெற்றிருந்தும் அதனை செயல்படுத்தாத மக்கள் ஒரு வகை. ஓகே, அது அவங்கதான் அல்லாஹ்ட்ட இருந்து அறிவு வந்துருச்சு, ஆனாலும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே செயல்படுத்தல, அவங்க ஒரு டைப். இன்னொரு டைப் ஆஃப் மக்கள் அல்லாஹ்ட்ட இருந்து வந்த அறிவை தெரிந்து கொள்ளாமல் நேர்வழியை விட்டு தவறி தவறான செயல்களை செய்யும் இன்னொரு வகை. சோ இந்த ரெண்டு டைப்பும் நம்மளுக்கு புரியுதா? ஒருத்தவங்கள்ட்ட அறிவு இருக்கு, தெரிஞ்சும் செய்ய மாட்டாங்க. இன்னொருத்தவங்க தெரிஞ்சுக்கவே ஆசைப்படல, தெரிஞ்சுக்கவே இல்ல, அவங்களுக்கு தோணுனத இல்ல மத்தவங்க செய்யறத பார்த்தத செய்யறாங்க. இது வெறும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் மட்டும்தான் குறிக்குமா? நம்மள்ட்ட எவ்வளவு பேரு குரானை படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை தினம் ஓதுறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஹதீஸ்களை படிக்கிறோம், ஆனா நம்ம செயல்படுத்துறது இல்லையே. எல்லாத்தையும் செயல்படுத்துறது இல்லை தானே, அங்கங்க விடுறோம். அப்ப நம்ம எந்த கேட்டகரியில வருவோம்? நம்மளை கேள்வி கேட்க வேண்டிய நேரம். இதுதான் நான் நேற்று சொன்ன இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். அறிவு இருந்தும் அது செயல்படுத்தாட்டி அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும். ஆனா ஒரு சில பேர் இருக்காங்க,
எப்படின்னா, அல்லாவே எனக்கு சொல்லிக் குடுத்துறாதீங்க. எனக்கு தெரியாமயே இருந்துரட்டும். தெரிஞ்சா ம். அப்புறம் அல்லாஹ் என்னை பாவத்தாளி ஆக்கிருவான். அதனால நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த கேட்டகரியில வர்றாங்க? அவங்களும் தப்பிக்க முடியாது. அறிவை தெரிந்து கொள்ளாம நேர்வழியை தவற விட்டா அவங்க எந்த கேட்டகரியில வர்றாங்க? வழி தவறிய கேட்டகரியில வர்றாங்க. ஸோ அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஆயால இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அல்லாஹ் வந்து நேர்வழியில நம்ம இருக்கணும்னா அறிவு தேவை. அந்த அறிவை நீங்க தேடிக்கிட்டே இருக்கணும். அத நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம தேடின அறிவுப்படி செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த 2 வகை கூட்டத்தார்களில் ஒருவராக நாமும் மாற வாய்ப்புள்ளது. அதன் காரணமாகத்தான் நாம் அல்லாஹ்விடம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாவல் தேடுகிறோம். இதுதான் இதுக்கான ஒரு சுருக்கமான விளக்கம். அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. இது அறிவுடைய மக்களுக்கு தெளிவா விளங்கும்னு அல்லாஹ் வேற ஒரு ஆயத்துல சொல்றான். அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் விளங்கிக் கொள்ளக்கூடியவங்க இது போதுமானது விளங்குறதுக்கு. இந்த வசனத்தை படிச்சு முடிச்சாச்சு. ம், இதுக்குரிய ஒரு பிரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நம்மளுக்கு வந்துருச்சு. இப்ப ம். இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல நாடுறான்? அல்லாஹ் என்னை என்ன செய்யுமாறு கட்டளையிடுகிறான்? இந்த குர்ஆன் வசனத்தை எவ்வாறு என் வாழ்வில் அமல் செய்வது? அல்லாஹ் அருள் புரிந்தவர்களின் வரலாற்றையும், கோபத்தை பெற்ற சமுதாயத்தின் வரலாற்றையும் கவனமாக படித்து, அதிலிருந்து படிப்பினைகள் பெற்று, என் வாழ்வில் நேர்வழியில் நிலைத்திருக்க முயற்சி செய்வேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் ஏவல், விலக்கல்களை பற்றிய அறிவை பெற்ற நான், அவனின் கட்டளைகளுக்கு இணங்கி, என் வாழ்வில் செயல் வடிவில் கொண்டு வர முழு முயற்சி செய்வேன். அறிவு வந்துருச்சுல்ல, அந்த எது அல்லாஹ் நாடியிருக்கான், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு, இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை செயல் வடிவில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அதே போன்று நான் பெற்ற அறிவை என்னுடன் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் என் குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் எத்தி வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். இதுதான் எனக்கு தோணுன ஒரு சில விஷயங்கள். ஓகே. ஸோ இப்போ சூரா ஃபாத்திஹாவை நம்ம இப்போ ஃபுல்லா பார்த்தாச்சு. அதுக்கு அந்த அல்லாஹ்வும் இது ஒரு உரையாடலான ஒரு சூறா தானே. ஸோ அந்த ஹதீஸை தான் நான் இந்த இடத்துல எடுத்து போட்டிருக்கேன். நான் தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே 2 பாகங்களாக பிரித்துள்ளேன். பாதி எனக்கும் பாதி என் அடியானுக்கும். என் அடியான் கேட்பதை அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஸோ அடியான் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்று கூறும்போது, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அடியான் அர் ரஹ்மான் ரஹீம், மிக்க அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று கூறும்போது, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அடியான் மாலிக்கி யௌமித்தீன் என்று கூறும்போது, என் அடியான் என்னை மகிமைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று கூறும்போது, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையேயுள்ளது, என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அடியான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நேரான வழியில் எங்களை நடத்துவாயாக. நீ அருள் புரிந்தோரின் வழியில், கோபத்திற்குள்ளானோர் வழிகெட்டோர் ஆகியோரின் வழியில் அல்ல என்று கூறும்போது, இது என் அடியானுக்குரியது, என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? இது அல்லாவுக்கும் நமக்கும் இருக்க கன்வர்சேஷன். அல்லாஹ் பாதி பாதி சூறா அல்லாஹுவுக்காகவும் பாதி சூறா நம்மளுக்காகவும் அப்படிங்கிறது பிரார்த்தனையா இருக்கிறது. ஸோ சூறா ஃபாத்திஹா நம்ம பார்த்த வரைக்கும் மெயினா நம்ம பார்த்த விஷயங்கள், இது ஒரு பிரார்த்தனையான உள்ள ஒரு சூறா, ஒரு துவா. ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துது இந்த சூறா. இது அல்லாஹுடனான உரையாடல். எல்லாருக்கும் இந்த பிக்சர் நினப்பு இருக்கா? நம்ம ஆரம்பத்துல பல கேள்விகள் கேட்டோம்ல, கேட்டுட்டு கன்க்ளூஷனா இந்தந்த இதுதான் சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்திருந்தோம். இப்ப இதுல எல்லாம் பார்த்துட்டோமா? அல்ஹம்துலில்லாஹ். ஏன் இணைய முதல் சூறாவா இருக்கு? ஏன் முதல் சூறாவா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு நம்மளுக்கு விடை கிடைச்சிருச்சா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஏன் அல்லாஹ் இந்த ஆர்டர்ல சொல்லியிருக்கான்? எத்தனை பேர் இருக்கு? அந்த பேர்களுடைய தன்மைகள் அதெல்லாம் பார்த்தோமா? அப்புறம் துவா, இந்த இந்த சூறா துவா அப்படிங்கிறத பத்தி பார்த்தோமா? அதுக்கப்புறம் இந்த இந்த சூறா வந்து ஏகத்துவத்தை எப்படி எத்தி வைக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருக்கோமா? நேர்வழி பெற்றவங்கன்னா யாரு, அதை எப்படி அடைஞ்சுக்கறலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோமா? கோபத்திற்கு ஆளானவர்களின் வழி, நெறித்தவர்களின் வழி, அவங்கெல்லாம் யாரு, அவங்க எப்படிப்பட்ட மக்கள், அவங்கள பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஃபாத்திஹாவை வந்து
பார்த்து முடிச்சாச்சு. நாம் சிந்தித்ததின்படி செயல்பட அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானாக. அவனுடைய வேதமாகிய குர்ஆனை நம் வாழ்வில் முழுமையாக ஏற்று நடக்க அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி தந்தருள்வானாக. நம் சிந்தனையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நான் நடத்திய இந்த வகுப்பில் சரியான விஷயங்கள் பேசப்பட்டு இருந்தால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது. நான் நடத்திய இந்த வகுப்பில் தவறு ஏதும் இருந்தால் அது என்னையும் ஷைத்தானையும் சார்ந்தது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பரிசுத்தமானவர்கள். آمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.